ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு என்எஸ் கிராஃப்டோசிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மினியேச்சர் பீரோ தான் பார்க்க போகிறோம். வார்ட்ரோப் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு சைஸில் அட்டைப்பெட்டி எடுத்திருக்கேன். இந்த டப்பா வந்துட்டு ஒரு பாத் டப் வரும். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் குளிக்கிறது இந்த பலூன் டைப்பில் வரும் இல்லைங்களா, அந்த டப்பா தான். எனக்கு கிஃப்ட் வந்துருந்துச்சு என் பையனோட இதுக்கு, அதை நான் எடுத்திருக்கேன். இந்த மேலே இருக்க ஒரு பார்ட் அந்த கர்வியாக இருக்குல்ல, அந்த பார்ட் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஸ்கூர்ப்பாக இருக்க பார்ட் நான் விட்டுடுறேன். அப்புறம் 5.5 5.5 11 சென்டிமீட்டர் இருந்துச்சு. அதில் நான் வந்து பாதி பாதியாக பிரித்து சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட பீரோட டோராக வரப்போகுது. நீங்கள் வெறும் கார்ட்போர்டில் ஃபுல்லாமே அட்டாச் பண்ணி செய்கிறீங்கன்னா, அந்த பெரிய பீஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 11 இன்ச்சு. அந்த சைடில் சின்ன சின்ன பீஸ் வந்துட்டு எல்லாமே வந்து 5 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கோங்க. இதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ வந்து நம்ம அந்த மேலே இருக்க பார்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணுங்கள். க்ளூகன் யூஸ் பண்ணால் இன்னுமே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அப்படி இல்லாட்டி ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபெவிகால் போட்டுட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு வெயிட் வந்து அது மேலே வச்சுருங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக ஒட்டிடும். இப்போ இந்த மாதிரி தான் நம்மளோட பீரோ இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து கலர் பேப்பர் வச்சு ரேப் பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் நம்ம இதாக இருக்குல்ல, அதனால் நான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள், ஏன்னா நல்லா ஒட்டாட்டி சீக்கிரமாக வந்துடும். இப்போ நான் அந்த கட் பண்ணி எடுத்த அந்த கர்வி பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதுவே நான் உள்ளே வச்சு பார்த்துருக்கேன். அதுவே எனக்கு ரேக்குக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதுவும் 5 சென்டிமீட்டர் தான். 11 வேணாம், 10 5ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ உள்ளே வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் நம்ம அந்த மெத்தடில் எடுத்துருக்கேன் நான். இப்போ வந்து அதையும் வந்துட்டு கலர் பேப்பர் போட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டாக செஞ்சால் இதாகும். ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுட்டா நமக்கு கொஞ்சம் இதாயிரும், சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மல் A4 ஷீட்டில் கூட நாங்கள் செஞ்சுட்டு சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஹார்ட்டு, ஃப்ளவரு, நம்ம சின்ன சின்ன எது வேணாலும் வரைஞ்சிக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் கலர் பேப்பரை எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த கலர் பேப்பர் வச்சு இந்த ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாமே ரேப் பண்ண போகிறேன். ஒரே கலர் பேப்பர் எல்லாத்துக்கும் ரேப் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால் நான் வந்து எனக்கு இது வந்து 3 கலர் பேப்பர் தேவைப்பட்டுச்சு. இது முடிக்கிறதுக்கு ஃபுல்லாக வந்து முடிக்கிறதுக்கு 3.5 நினைக்கிறேன். 3.5 கலர் பேப்பர் தேவைப்பட்டுச்சு. நான் வந்து ஃபெவிகால் போட்டுட்டு, ஃபெவிகால் நீங்கள் இந்த டேரெக்டாக போட்டுட்டிங்கன்னா நிறைய வேஸ்ட் ஆகும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் போட்டுட்டு ஒரு கார்ட்போர்டு வச்சு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தேன்னா எனக்கு பாதி ஃபெவிகால் வந்து அதுலேயே வந்துடும். அதை வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்குவேன். நான் எக்ஸ்ட்ராலாம் போட மாட்டேன். ஸோ கொஞ்சம் என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சமாக வச்சு அதை மேனேஜ் பண்ணிக்குவேன். பார்த்திங்கன்னா தெரியும் நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன்னு. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இல்லை, அதனால் நான் கொஞ்சம் பிரிச்சுட்டு திருப்பி ஒட்டிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா அப்போவே காயறதுக்கு முன்னாடியே பிரிச்சுருங்க. கொஞ்சம் காய்ஞ்சதுக்கப்புறம் பிரிச்சிங்கனாலும் பிரிஞ்சு வந்துடும். கலர் பேப்பர் ஒட்டுறதா இருந்தால் நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணலாம். ஆனால் பெயிண்ட் அந்தளவுக்கு எனக்கு வருமானு நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் வந்து கலர் பேப்பர் வச்சு பண்ணியிருக்கேன். பெயிண்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி நான் சைட்லலாம் கொஞ்சம் இந்த எக்ஸஸாக இருக்கு இல்லைங்களா, அதில் 2 சைடு கட் பண்ணிவிட்டு அதையும் மடித்து விட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு. இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் மேலேயும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நான் இன்னொரு கலர் பேப்பர் வந்து எனக்கு வேஸ்ட்டாக இருந்துச்சு, துண்டு கலர் பேப்பர் இருந்துச்சு. அதையும் நான் வச்சு அளவு எடுத்துகிட்டு அதையும் நான் வந்துட்டு ஃபெவிகால் போட்டு, இப்போ இந்த டைம் நான் கையிலே அப்ளை பண்ணுறேன். உள்ள ஹுட்டுன்றனால அந்த ஹுட் ஃபினிஷில் இருக்குல்ல உள்ள அந்த கார்ட்போர்டு இது, அதனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதே தான் நம்ம மாற்றி மாற்றி ரிப்பீட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு மினியேச்சர் கிராஃப்ட் தான் இது. நம்ம கடையில் போய் வாங்கினா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு எவ்வளோ சொல்லுவாங்க, 200 300 சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு கலர் பேப்பர் வந்து ஒரு 2 ரூபா வரும். ஒரு 3 ரூபா செலவில் ஒரு 5 ரூபா ஃபெவிகால், ஒரு 10 ரூபா செலவில் எல்லாமே முடிஞ்சிடும். பார்த்திங்களா, நான் கொஞ்சம் பார்ட்டாக தான் நான் எடுத்து ஒட்டுறேன். எனக்கு ஷேப் அளவு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுங்க. ஏன்னா ஒரே கலர் பேப்பரில் எல்லாம் ஒட்ட முடியாது. நீங்கள் சார்ட் பேப்பர் வாங்கி ஒட்டினீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார்ட் பேப்பர் ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த கார்ட்போர்ட் நம்ம ஒட்டுறோம்ல, அந்த ஒட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வச்சு அளவு எடுத்துக்கணும். அளவு எடுத்ததுலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் அந்த 5 சென்டிமீட்டர் ஈக்குவல் பண்ணி திருப்பியும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் சார்ட் வச்சு நான் ஒரு கிராஃப்ட் போடுறேன், பீரோவே. அது வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு அதில் சொல்கிறேன் உங்களுக்கு நான். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இன்னொன்று ஒட்டிக்கலாம். இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இனிமேல் நிறைய மினியேச்சர் கிராஃப்ட் வரும் நம்ம சேனலில். மினியேச்சர் பீரோ, மினியேச்சர் காட்டு, கட்டல்,
இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம போடலாம். மினியேச்சர் ஹவுஸு, கார்டன் இந்த மாதிரி நிறையா கிராஃப்ட் போடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் போட முடியும். இப்போ வந்து நம்மளோட மினியேச்சர் பீரோ வந்து மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாக. இதையும் ஒட்டிட்டு நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆயிரும். இப்போ நான் அந்த எக்ஸஸாக இருக்க பீஸ் வந்து கொஞ்சம் வளைச்சி விட்டுட்டு சிசர் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஷேப்லேயே கட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் ஜஸ்ட் அதில் வச்சுட்டு அப்ளை பண்ணிவிட்டு கடைசியில் எக்ஸஸாக இருக்கிறது கட் பண்ணுங்கள். அது இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த உள்ளே இருக்கிற பார்ட் வந்து நம்ம வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி நான் வந்து கீழே 2 பார்ட்டிஷனாகவும் மேலே வந்துட்டு சென்டர் பார்ட்டிஷனாகவும் பிரிக்க போகிறேன். ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன் அந்த மாதிரி கீழே 2 பார்ட் வந்து ஸ்லீப்பிங் லைனாகவும் மேலே இருக்கிற ஒரு லைன் வந்து ஸ்டாண்டிங் லைனாகவும் பிரிக்க போகிறேன். அதை நான் இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கும் நான் அதில் கட் பண்ண கார்ட்போர்ட் தான் எடுத்திருக்கேன். வேறு எந்த கார்ட்போர்டும் எடுக்கலை. நம்ம இந்த கட் பண்ண வச்சு நான் கொஞ்சம் அளவு எடுத்துக்கிட்டேன். அளவு எடுத்துகிட்டு அந்த கார்ட்போர்டும் இன்னொரு கார்ட்போர்டும் நான் ஒன்றா சேர்த்திட்டு அதையும் கலர் பேப்பர் போட்டு நான் ரேப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே தான், நான் வந்து எல்லாம் வந்து அந்த சைஸ்க்கெல்லாம் நான் கட் பண்ணல. ஜஸ்ட் நான் வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு போட்டால் அது 7 வேலையாக இருக்கும் நமக்கு. இதுவே நீங்கள் போட்டுட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த ஷேப்பில் தான் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடலாம். அதுக்கு அளவு எடுத்து அதை இது பண்ணி அதெல்லாம் செட் ஆகாது. நான் வைக்கும்போது எனக்கு கொஞ்சம் அது இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நேராக வச்சு ப்ரெஸ் பண்ணால் தான் அது வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக நிற்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அழகு கொடுக்கறதுக்காக நான் வந்துட்டு ஒரு பிங்க் கலரில் வந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு ஃபெவிகால் போட்டுட்டு 2 சைடும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். ஒட்டி விட்டுட்டு ஃபெவிகாலோட மூடி, எனக்கு 2 ஃபெவிகாலோட மூடி இருந்துச்சு. அதை வந்துட்டு நான் எடுத்து டோரோட அந்த இதாக ஒட்டிக்கிறேன். ஏன்னா 2 சைடும் நான் ஓப்பன் பண்ணுற மாதிரியான டோர் தான் நான் யோசித்தேன். அப்புறம் வந்து சென்டர் பார்ட்டிஷனாகவே இருக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. இந்த மாதிரி நான் ஃபெவிகாலோட மூடியை தான் நான் இது பண்ணியிருக்கேன். இது வந்து லாக் பண்ணுறதுக்காக நான் உள்ளன் த்ரெட் வச்சுருக்கேன். நீங்கள் டபுள் சைட் டேப் இருந்தால் உள்ளுக்குள்ளே அந்த மேல் பார்ட்லேயும் கீழ் பார்ட்லேயும் கொஞ்சம் ஒட்டி விட்டுருங்க. அப்போ ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது அது ஒட்டிக்கும், ஸ்டிக் ஆகிக்கும். ஆனால் சம்டைம்ஸ் அது கிழியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு எனக்கு லூப் மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் லூப் மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் அந்த கம்பி கூட வச்சுக்கலாம். கம்பி கூட ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். என்கிட்ட கம்பி இல்லை, அதனால நான் அந்த த்ரெட்டே போட்டுக்கிறேன். அது வந்து ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு அந்த ஃபெவிகால் மூடி பார்க்குறதுக்கு, தனியாக பார்க்குறதுக்கு. அதுக்கு வந்து நான் கோல்டன் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். சில்வர் கலர் இருந்தால் சில்வர் கலர் இன்னுமே நேச்சுரலாக இருக்கும். நான் வந்துட்டு கோல்டன் கலர் தான் அடிச்சிருக்கேன். அந்த த்ரெட்டுக்கும் கூட நான் லைட்டாக கோல்டன் அடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மினியேச்சர் பீரோ ரெடி ஆயிடுச்சு. ஒரு கையில் போடுறனால அது போட முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் அப்படிலாம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக் தான் எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். திருப்பி வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டும். அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.